ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு, மனித நரம்பு மண்டலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல் இது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ரைட். இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். திடீர்னு நம்ம கண்ணில் வந்து ஒரு தூசி விழுது, அதில் ஏதோ ஒரு பூச்சி பறந்து நம்ம கண்ணுக்கிட்ட வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம்? டக்குன்னு கண்களை மூடிக்குவோம். நடந்து போயிட்டே இருக்கோம். நம்ம ஒரு தோட்டத்தில் வாக்கிங் போகிறோம், காலில் ஒரு முள் குத்திடுது. என்ன பண்ணுவோம்? திடீர்னு நம்ம காலை எடுத்துக்குவோம் இல்லையா? இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு செயல்பாடுகளுக்கும் என்ன தேவையில்லை அப்படின்னா, மூளையினுடைய எந்த திட்டமிடுதலும் தேவையில்லை இல்லையா? இது உடனடியாக நடக்கக்கூடிய செயல். என்ன செயல் இது? அதுதான் என்ன பேர்? அனிச்சை செயல். ஆங்கிலத்தில் என்ன பேர்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பேர். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அல்லது அனிச்சை செயல்னால் என்ன? அந்த அனிச்சை செயலில் ஈடுபடக்கூடிய உறுப்புகள் எப்படி ஒரு அனிச்சை வில் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கை உருவாக்குது, அப்புறம் அனிச்சை செயலுடைய வகைகள், அது தொடர்பான வினாக்கள் விடைகள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ரைட். நான் சொன்னேன் அனிச்சை செயல்னால் என்னது? இது மூளையினுடைய எந்த இன்வால்மெண்ட், அதாவது வந்து மூளையால் திட்டமிடப்படாத ஒரு செயல். அனிச்சை செயல் அப்படிங்கிறது மூளையால் திட்டமிடப்படாத ஒரு செயல். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங்காக இருக்கும், உயிர்காக்கும் செயல்களாக இருக்கும். சரியா? அந்த ரிஃப்ளெக்ஸ் இல்லை அப்படின்னா சமயத்தில் அது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும். அப்போ மூளையால் திட்டமிடப்படாத உயிர்காக்கும் செயல்கள்னால் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம அனிச்சை செயல்னு சொல்கிறோம். இது நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு சிறப்பான செயல்பாடு. சரியா? ரைட். இப்போது நீங்கள் பாருங்கள், கழுத்துக்கு மேலே நடக்கக்கூடிய அனிச்சை செயல். இப்போ நம்ம கண்ணை சிமிட்டுறது சொன்னேன். கண்ணை சிமிட்டுறது, நம்ம டார்ச் அடித்தோம்னா கண்ணை சிமிட்டுறது, கண்ணில் தூசி விழுந்தால் கண்ணை முடிக்கிறது, வாய்க்குள்ளே ஏதாவது போயிட்டுனா டக்குன்னு நம்ம துப்புறது அல்லது வாமிட் பண்ணுறது, தும்முறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு மேலே நடைபெறக்கூடிய அனிச்சை செயல்கள். கழுத்துக்கு மேலே நடைபெறக்கூடிய அனிச்சை செயல்களை மூளை கட்டுப்படுத்துது. அதனால் அதுக்கு என்ன பேர்? மூளை அனிச்சை செயல்கள் அல்லது கிரேனியல் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து மூளை நரம்புகளால், கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதால் கட்டுப்படுத்தப்படும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் வந்து கிரேனியல் ரிஃப்ளெக்ஸ்ன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கண் பாவை அனிச்சை, பியூப்புலரி ரிஃப்ளெக்ஸ். இப்போ கண்ணில் வந்து நம்ம டார்ச் அடித்தோம்னு வச்சிங்களேன், டக்குன்னு டார்ச் அடித்தோம்னா அந்த பியூப்பிள் என்னாகும்? சுருங்கும். அதேமாதிரி கொட்டாவி விடுதல், கண்களை சிமிட்டுதல், உமிழ்நீர் சுரப்பு. நமக்கு பிடித்த உணவு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உமிழ்நீர் சுரக்கும். அது அப்புறம் கண்ணீர் சுரப்பு. நம்ம சோகமாக இருக்கும் பொழுது அல்லது ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது கண்ணீர் வருது. அதேமாதிரி தும்முதல், இருமுதல், சுவாசம், இது எல்லாமே கழுத்துக்கு மேலே நடக்கக்கூடிய செயல்பாடுகள். இந்த கழுத்துக்கு மேலே நடக்கக்கூடிய அனிச்சை செயல்களை எது கட்டுப்படுத்துது? மூளை கட்டுப்படுத்துது அல்லது மூளை நரம்புகளால் கட்டுப்படுத்தப்படுது. அதனால் அதுக்கு என்ன பேர்? கிரேனியல் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு பேர். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இது கண்களில் என்ன பண்ணாங்க? டக்குன்னு டார்ச் அடிக்கிறோம். டார்ச் அடித்த உடனே அது கிரேனியல் ஒரு 3 வழியாக எங்கே போகுது? மூளைக்கு போய் மூளையினுடைய நடுமூளை பகுதிக்கு போயிட்டு என்னாகும் அப்படின்னா அந்த கண் பாவை டக்குன்னு சுருங்கும், பீப்புள் டக்குன்னு சின்னதாகும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிரேனியல் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது தண்டுவட அனிச்சை செயல்னால் என்ன? கழுத்துக்கு கீழே நடைபெறக்கூடிய, முள்ளு குத்துன்னு சொன்னேன். இப்போ முள்ளு குத்துறதுக்கு என்ன? காலில் முள்ளு குத்துது, அது கழுத்துக்கு கீழே இருக்குது. அப்போ கழுத்துக்கு கீழே நடைபெறக்கூடிய அனிச்சை செயல் எல்லாம் எது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு கண்ட்ரோல் பண்ணும். அதனால் அதுக்கு என்ன பேர்? ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ், தமிழில் தண்டுவட அனிச்சை செயல் அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள், இப்போது நம்முடைய கையிலையோ கால்லையோ ஒரு ஊசியால் யாரோ குத்துறாங்க. ஊசியால் குத்தும் பொழுது இது பாருங்கள், தண்டுவட நரம்புனுடைய அந்த டார்சல் ரூட் இருக்குது பாருங்கள், அது வழியாக உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு கிரே மேட்டரில் போய் இடைநியூரான் வழியாக உடனே என்ன பண்ணுது? இது வந்து மோட்டார் நியூரான் இல்லையா, எஃப்ரன் நியூரான் வழியாக நம்ம அந்த தசைக்கு வருது. கையில் குத்துனாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு என்ன பண்ணணும்? கையை இழுத்துக்க சொல்லும். காலில் குத்துனாங்கன்னா காலை இழுத்துக்க சொல்லும். இப்போ தண்டுவட அனிச்சை செயல் அப்படிங்கிறது எதனுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுல? தண்டுவடத்தினுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். தண்டுவட அனிச்சை செயல்கள் மூளையால் கட்டுப்படுத்தப்படுவதோ மூளையால் திட்டமிடப்படுவதோ இல்லை. சரியா? ரைட். இப்போ இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்பர் 1 பாருங்கள், இது நம்பர் 1 என்ன? ஏற்பி உறுப்பு. இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ரெசெப்டார். நம்பர் 2, இந்த ரெசெப்டார் வாங்கக்கூடிய உணர்ச்சியை எது எடுத்துகிட்டு போகுது? அஃபரன் நர்வ் 2. ஸோ உட்செல் நரம்பு. அஃபரண்ட் நர்வ். உட்செல் நரம்புக்கு இன்னொரு பேர் என்ன? உணர்ச்சி நரம்பு. சரி, இப்போ உணர்ச்சி நரம்பு எங்கே போகுது? இடைநியூரானுக்கு போகுது. ஸோ 3வது
இடை நியூரான். இங்கிலீஷில் இன்டர்நியூரான். இன்டர்நியூரான் தன்னுடைய கட்டளைகளை எது வழியாக கொண்டு வருது? 4. எஃபரன் நியூரான், வெளிச்சல் நரம்பு. எஃபரண்ட் நியூரான், எஃபரண்ட் நர்வ். ஸோ 5வதாக என்ன இருக்குது? செயல்படு உறுப்பு, செயல் உறுப்பு. நான் எழுதுகிறேன், செயல் உறுப்பு. எஃபெக்டார் ஆர்கன். சரியா? அப்போது இந்த ஏற்பி உறுப்பு உணர்ச்சியை வாங்குது. உள்ளே போகிற அந்த ஸ்பைனல் நர்வில் என்ன இருக்குது? அஃபரன் நியூரான் இருக்குது. அஃபரன் நியூரான் அதை எங்கே கொண்டு போகுது? இன்டர் நியூரானுக்கு கொண்டு போகுது. இன்டர் நியூரான் வந்து ஆர்டரை எது வழியாக கொடுக்குது? எஃபரன் நியூரான் வழியாக கொடுக்குது. எஃபரன் நியூரான் என்ன பண்ணுது? இயக்கு உறுப்பை தகுந்த செயல்பாடு, ஊசியால் குத்துறாங்க அப்படின்னா எடுத்துக்க சொல்லுது. ஸோ இது ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸில் உள்ள ஆர்கன்ஸ் அல்லது காம்பனன்ட்ஸ், கூறுகள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ். சரியா? ரைட். இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இது என்னது? இது சென்சரி ஆர்கன். நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், சென்சரி ஆர்கன். சென்சரி ஆர்கன் எந்த நரம்பு வழியாக உள்ள போகுது? அது எந்த நியூரான் வழியாக உள்ள போகுது? அஃபரண்ட் நியூரான். அஃபரண்ட் நியூரான் எங்கே போகுது? இன்டர் நியூரான். இன்டர் நியூரான்லேருந்து என்ன பண்ணுது? எஃபரண்ட் நியூரான். எஃபரண்ட் நியூரான்லேருந்து எங்கே வருது? மோட்டார் ஆர்கன். எப்படி இருக்குது? பார்க்குறதுக்கு ஒரு ஆர்க் மாதிரி இருக்குது, ஒரு வில் மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு என்ன பேர்? ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இதுக்கு என்ன பேர்? ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த அனிச்சை செயலில் ஈடுபடக்கூடிய அந்த உறுப்புகள், அதனுடைய அந்த பாத்வே இருக்கு இல்லையா, அந்த பாத்வே அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு வில் மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு என்ன பேர்? அனிச்சை வில் அல்லது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு பேர். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் நம்ம வந்து 2 வகையான ரிஃப்ளெக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ். இது நீ ஜெர்க் ரிஃப்ளெக்ஸ்னு பேர் இருக்குது. நீங்கள் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம முழங்கால் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன சுத்தியல் மாதிரி இருக்கும், ரப்பராலாக இருக்கும். அது தட்டினோடனே என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் வந்து முன்னாடி தூக்கும். அதுக்கு என்ன பேர்? நீ ஜெர்க் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இங்கே பாருங்கள், நீ ஜெர்க் ரிஃப்ளெக்ஸ் தட்டுறாரு. ஸோ இது வந்து என்னது? சென்சரி ஆர்கன். இது என்னது? நரம்பு. ஸோ இது ஒன்று. இது வந்து நியூரான், சென்சரி நியூரான். சென்சரி நியூரான் நேராக வந்து எதில் வந்து சேருது? மோட்டார் நியூரான் வந்து சேருது. என்ன நியூரான் இல்லைங்க? இன்டர் நியூரான் இல்லை. அப்போது ஏற்பி உறுப்பு, சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? தட்டினோடனே காலை தூக்குது. ஸோ இது 4. ஸோ ஏற்பி உறுப்பு 1, சென்சரி நியூரான் 2, மோட்டார் நியூரான் 3, செயல்படு உறுப்பு 4. அப்போது இங்கே 4 காம்போனன்ட் தான் இருக்குது. என்ன இல்லை? இன்டர் நியூரான் இல்லை. ரைட். இப்போ இங்கே எத்தனை சினாப்ஸ் இருக்குது? இங்கே பாருங்கள், ஒரு சினாப்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 காம்போனன்ட், ஒரு சினாப்ஸ். இந்த சினாப்ஸ் எதுக்கு இடையில் நடக்குது? சொமாட்டிக் நியூரானும் மோட்டார் நியூரானும் ஒரே ஒரு சினாப்ஸ் மட்டும் நடக்குது. அதனால் அதுக்கு என்ன பேர்? மோனோசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ். மோனோசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். இருக்கிறதுலே சிம்பிளான ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இதுதான். சரியா? ரைட். இப்போ அடுத்த படத்தை பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே பார்த்த படம். ஸோ இதில் பாருங்கள், ஏற்பி உறுப்பு ரிசெப்டர் ஆர்கன் 1, அஃபரன் நியூரான் 2, இன்டர் நியூரான் 3, மோட்டார் நியூரான் 4, மோட்டார் ஆர்கன் 5. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் நியூரான் இங்கே ஒரு சினாப்ஸு. ஃபஸ்ட்டு சினாப்ஸ் எங்கே எதில் ஏற்படுது? உணர்ச்சி நரம்பு, சென்சரி நியூரான் அல்லது அஃபரன் நியூரானும் இன்டர் நியூரானும் இங்கே ஒரு சினாப்ஸு ஏற்படுகிறது. மோட்டார் நியூரானும் அகைன் இன்டர் நியூரானுடைய ஆக்சானும் இந்த இடத்துல ஒரு சினாப்ஸ் ஏற்படுகிறது. அப்போ சினாப்ஸ் 1, சினாப்ஸ் 2 சினாப்ஸ் இருக்குது. அதனால் இதுக்கு என்ன பேர்? டை சினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இங்கே எழுதியிருக்கோம் டை சினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இதில் எத்தனை காம்போனன்ட் இருக்குது? 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. எத்தனை சினாப்ஸ் இருக்குது? 2 சினாப்ஸஸ் இருக்குது.
ஸோ monosynaptic reflex, disynaptic reflex based on the number of synapses formed. இதில் எது எளிய அனிச்சை செயல், எது சிம்பிள் ரிஃப்ளெக்ஸு? மோனோசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுலே சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ். என்ன காரணம் அப்படின்னா விரைவாக நடக்கும், ஒரு சினாப்ஸ் தான் இருக்குது, அதனால் அது ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரி, இப்போ இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் போகிறோம். என்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா பாருங்கள், அன்கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். ஒரு உயிரினம் மனிதன் உட்பட பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ். இது வந்து கற்றுக்கிறதுனால வருதில்லை, சரிங்களா? இயற்கையிலேயே பிறந்ததிலிருந்தே இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸுக்கு என்ன பேர்? அன்கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். தமிழில் வந்து நிபந்தனையற்ற அனிச்சை செயல். ரெண்டாவது கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். நம்ம பிறந்த பிறகு நம்ம கற்றுக்கிறது மூலமாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்டுறோம், டைப் ரைட்டிங், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, இல்லையா? இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க, ஒரு 5 இயர்ஸ் சைக்கிள் ஓட்டலை, திரும்ப 6வது வருஷம் திடீர்னு சைக்கிள் ஓட்டுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்? சைக்கிள் ஓட்டுவோம். அது வந்து நமக்கு மறந்து போகாது, இல்லையா? ஸோ இது மாதிரி கற்றுக்கொள்வதனால் வரக்கூடிய ரிஃப்ளெக்ஸஸ். இப்போ நம்ம சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கோம், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்குறோம், ஒரு டைப் ரைட்டிங் கற்றுக்குறோம், நம்ம உட்காந்த உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம கடகடன்னு அந்த இதை நம்ம பண்ணுவோம். டைப் ரைட்டிங்கோ, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதோ, சைக்கிள் ஓட்டுறதோ நமக்கு பழக்கப்பட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி பழக்கப்பட்ட அனிச்சை செயலுக்கு என்ன பேர்? நிபந்தனை அனிச்சை செயல் அல்லது கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ்னு பேர். ஸோ ஒன்று என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம நிபந்தனையற்ற அனிச்சை செயல், அன்கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இது பழக்கப்படாத தூண்டலுக்கு எதிராக வினைபுரிவது. ஸோ ஆல்ரெடி நமக்கு எந்த பழக்கமும் கிடையாது. இப்போ கண்ணில் டார்ச் அடித்தா, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, 2 மாத குழந்தை கண்ணில் டார்ச் அடிங்க, டக்குன்னு கண் பாவை என்னாகும்? மூடும். அந்த பீப்புலர் ரிஃப்ளெக்ஸ் வந்து அதுக்கு பை பர்த்தே வந்திருக்கும். அந்த மாதிரி சின்ன ஊசியால் குத்துனோம்னா டக்குன்னு கால் எழுத்துக்கும் கை எழுத்துக்கும் கத்த ஆரம்பிக்கும், அழ ஆரம்பிக்கும், டேஞ்சர் அப்படின்னு சொல்லும், இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பழக்கப்படாத தூண்டல், அதுக்கு எதிராக வினைபுரியக்கூடிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இது பிறப்பு வழிப்பண்பு, பை பர்த் இது நமக்கு வர்றது. ஓகே, ரைட். இதுக்கு என்ன தேவையில்லை? பயிற்சியோ அனுபவமோ முன்னறிவோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், தூசு விழுறதுக்கு முன்னாடியே கண் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம மூடிக்கிறோம். அது சின்ன குழந்தை, பிறந்த குழந்தையால் அந்த மாதிரி மூடிக்கும். அதே மாதிரி வந்து நாசி அல்லது குரல் வலையில் வேறு ஏதாவது பொருள், இப்போ தூசி போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே தும்மல் இருமல் வழியாக அதை வெளியில் தள்ளுவோம். ஸோ இது எல்லாமே எந்த ரிஃப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள்? அன்கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள். ரைட். அடுத்தது கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ், நிபந்தனை அனிச்சை செயல். இது நம்ம கற்றுக்கிறதுனால, கற்றலினால் அல்லது அனுபவத்தால் ஏற்படுவது, பை பர்த் கிடையாது. நமக்கு வந்து நம்ம பிறந்த பிறகு நம்ம கற்றுக்கிறது மூலமாக வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவருக்கு அது ரிஃப்ளெக்ஸாக மாறி இருக்கும். சைக்கிள் ஓட்ட தெரியாதவருக்கு அவர் என்ன பண்ண முடியாது? அவரால் சைக்கிள் ஓட்டவே முடியாது. ஏன்னா அது என்ன வரல, அது ரிஃப்ளெக்ஸாக அவருக்கு மாறல. அந்த ரிஃப்ளெக்ஸ், அந்த கற்றல், அந்த அனுபவம் எதுவுமே அவர் கிடையாது. ரைட். இது இயற்கையாக இருப்பதில்லை, பை பர்த் கிடையாது, அது வந்து கற்றுக்கிறதுனால வர்றது. இதுக்கு என்ன தேவை? பயிற்சியும் அனுபவமும் கண்டிப்பாக தேவை. எடுத்துக்காட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து உணவை பார்த்தாலோ அல்லது உணவினுடைய மணத்தை அதனுடைய வாசனை நமக்கு தெரிஞ்சதுனாலோ நமக்கு உமிழ்நீர் சுரப்பு ஏற்படும். இது இயற்கையாக நடக்கிறது. இது மாதிரி இல்லாமல் உணவையும் பார்க்கல, உணவு இருக்குதுன்னு நம்ம கேட்கவும் இல்லை, உணவினுடைய வாசனையும் வரல, வேறு ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ், வேறு ஏதாவது ஒரு தூண்டல் நமக்கு உமிழ்நீர் சுரப்பு, உணவு சம்பந்தமான உமிழ்நீர் சுரப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? அது நிபந்தனை அனிச்சை செயல் அல்லது கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள். உணவை பார்க்காமல் அதனுடன் தொடர்புடைய வேறு தூண்டல்களினால் உமிழ்நீர் சுரப்பில் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி, அதனால் உமிழ்நீர் சுரப்பது ஏற்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? நிபந்தனை அனிச்சை செயல் ஃபஸ்ட்டு யார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னா இவான் பாவ்லோவ் அப்படிங்கிற ரஷ்யன் ஃபிசியாலஜிஸ்ட் அவர். ஸோ ரஷ்ய ஃபிசியாலஜிஸ்ட்டு இவான் பாவ்லோவ் அப்படிங்கிறவர் முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு? நாயில் ஒரு சோதனை செய்கிறாரு. அந்த சோதனை மூலமாக இதனை அவர் என்ன பண்ணுறாரு? நிரூபித்து காட்டுறார். சரியா? அது என்ன சோதனை செய்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பாக மூளையினுடைய கார்டெக்ஸ் பகுதி தான் என்ன பண்ணுது? நிபந்தனை அனிச்சை செயலை கண்ட்ரோல் பண்ணுற முக்கியமான பகுதி எது? நம்ம மூளையினுடைய கார்டெக்ஸ் பகுதி. இப்போ நம்ம அந்த சோதனைக்கு போகலாம். இப்போ இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் இவான் பாவ்லோவ் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இந்த படத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம முதல் படம். இது என்னது? நாய்க்கு வச்சிருக்கிற உணவு. இந்த உணவை பார்த்தோன்னே என்ன நடக்குது? உமிழ்நீர் சுரப்பு நடக்குது. உணவை பார்த்தோன்னே உமிழ்நீர் சுரப்பு நடக்கிறது நேச்சர். சரி, இப்போ இந்த இடத்துல உணவு அப்படிங்கிறது அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அதாவது பழக்கப்படுத்தப்படாத நிபந்தனையற்ற ஒரு தூண்டல். இதுக்கு அதனுடைய உமிழ்நீர் சுரப்பு இருக்குது பாருங்கள், அது அன்கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். ரெண்டுமே இயற்கையாக நடக்கிறது. பழக்கப்படுத்தப்படாத அல்லது நிபந்தனையற்ற துலங்கல். ரெண்டாவது படத்துக்கு வருவோம். ரெண்டாவது படத்தில்
இங்கே என்ன இருக்குது? பெல் இருக்குது. பெல் என்ன பண்ணுறோம்? பெல் சத்தத்தை ஏற்படுத்துகிறோம். பெல் சத்தம் அப்படிங்கிறது உணவோடு தொடர்புடையது அல்ல. அதனால் அதுக்கு என்ன பேர்? நியூட்ரல் ஸ்டிமுலஸ். இந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸு என்ன ஏற்படுத்தலை? உமிழ்நீர் சுரப்பை ஏற்படுத்தலை. அப்போ அது என்னது? நியூட்ரல் ரெஸ்பான்ஸ். பெல் சவுண்டுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, அதுவே ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ரெஸ்பான்ஸ் பண்ணால் அதே ஒரு ரெஸ்பான்ஸ். ரைட். 3வது படம். இப்போ என்ன பண்ணுறோம்? நாய்க்கு ஒவ்வொரு முறை உணவை கொடுக்கும் பொழுதும் அன்கண்டிஷ் ஸ்டிமுலஸ் கொடுக்கும் பொழுதும் என்ன பண்ணுறோம்? இப்போ நியூட்ரல் ஸ்டிமுலஸோடு சேர்த்து கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு முறை உணவை கொடுக்கும் பொழுதும் ஒரு பெல் சத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? உணவை கொடுக்குறோம். உணவை பார்த்ததுனால் நாய் என்ன பண்ணுது? உமிழ்நீர் சுரக்குது. உணவு இருந்ததுனாலே இது என்ன ரெஸ்பான்ஸ்? இது அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். ஆனால் இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா கண்டிஷனிங் நடக்குது. கண்டிஷனிங்னா என்ன? உணவோடு சேர்ந்து மணி சத்தம். ஸோ எப்பெல்லாம் மணி சத்தம் கேட்குதோ அப்போல்லாம் உணவு அது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சமாக இது ரிப்பீட்டடாக இந்த ப்ராக்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு அந்த 4th பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பெல் சவுண்டு நாய்க்கு என்ன பண்ணுது? உமிழ்நீரை சுரக்குது. மேலே உள்ள படத்தில் பெல் சவுண்டு உமிழ்நீர் சுரக்கலை. ஆனால் கீழே உள்ள படத்தில் ஆஃப்டர் கண்டிஷனிங் என்ன அது? உமிழ்நீர் சுரப்பு ஏற்படுகிறது. அப்போ இந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் கண்டிஷன் ஸ்டிமுலஸாக மாறுகிறது. கண்டிஷன் ஸ்டிமுலஸ்னால் என்ன? நிபந்தனை தூண்டலாக மாறுது. நிபந்தனை தூண்டல் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ், நிபந்தனை அனிச்சை செயலை ஏற்படுத்துகிறது, நிபந்தனை துலங்களை ஏற்படுத்துகிறது. இதுக்கு என்ன பேர்? கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அல்லது நிபந்தனை அனிச்சை செயல். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள், மணி சத்தம் கேட்ட உடனே சாப்பாடு. இப்போ இந்த மணி சத்தத்தோடு தொடர்ந்து சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன கேட்குது? மணி சத்தம் வந்தோடனே சாப்பாடு கொடுக்கணும். ரைட். இப்போ ஒரு 3 months என்ன பண்ணுறீங்க? வெறும் மணி சத்தத்தை மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஆனால் சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுங்களேன். நாய் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ரிஃப்ளெக்ஸ்க்கு மாறிடும் அப்படின்னா திரும்ப அந்த கண்டிஷன் ஸ்டிமுலஸ் என்னவா மாறிடும்? நியூட்ரல் ஸ்டிமுலஸாக மாறிடும். ஏன்னா நாய் என்ன தெரிஞ்சுக்கும்? மணி சத்தம் சும்மா தான் கேட்குது, நமக்கு என்ன கிடையாது? சாப்பாடு வரலன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போ கண்டிஷன் ஸ்டிமுலஸ் கண்டிஷன் ரெஸ்பான்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸஸ் மாறலாம். சரி. எப்போ இந்த மாதிரி எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்னா இந்த கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸு மாறவும் செய்யலாம். சரியா? ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுடைய வகைகள் என்ன, அதில் ஈடுபடக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் உட்கூறுகள் என்ன, அது எப்படி ஒரு வில்லை உருவாக்குது, மோனோசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ், டைசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ், அதுக்கு பிறகு கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ், அன்கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இது தொடர்பாக போட்டித் தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கான விடைகள் விளக்கங்களை பார்க்கலாமா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் APMT 1993 கேட்டிருக்காங்க. ஐவன் பாவ்லோவின் சோதனை எதனை நிரூபிக்க செய்யப்பட்டது? ஐவன் பாவ்லோ எதை நிரூபிக்க சோதனை பண்ணார்? கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ், நிபந்தனை அனிச்சை செயல். பார்க்கலாம். எளிய அனிச்சை செயலா? இல்லை. கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயலா? ஆமாம். அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல், நிபந்தனை அனிச்சை செயல், பழக்கப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல், கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ரைட். இதே அனிச்சை செயலா? இல்லை. உயிரின தோற்றமா? இதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. செக் பண்ணலாமா? ஸோ சரியான விடை கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல் அல்லது நிபந்தனை அனிச்சை செயல். சரியா? அடுத்து போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எய்ம்ஸ் 1999 கேட்டுக்கிறாங்க. தண்டுவடத்தின் எந்த பகுதியில் இயக்கு நியூரான்களின் செல் உடலம் காணப்படுகிறது? நம்ம பார்த்தோம். இது தண்டுவடம். ஸோ இது என்னது? இது சாம்பல் நிற பகுதி. இது டார்சல் ரூட், வென்ட்ரல் ரூட். வென்ட்ரல் ரூட்டில் இங்கே தான் என்ன இருக்குது? மோட்டார் நியூரானுடைய செல் பாடி இருக்குது. ரைட். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இடை பக்கவாட்டு தூண் பகுதி, இது இடை பக்கவாட்டு தூண் பகுதியா? இல்லை. முதுகுப்புற வேர்முடிச்சு மேலையா? இது முதுகுப்புற வேர்முடிச்சு. இல்லை. முதுகுப்புற கொம்பு பகுதி? இல்லை, இதுவும் இல்லை. வயிற்றுப்புற கொம்பு பகுதி, டார்சல், அதாவது வென்ட்ரல் ஹார்ன், வயிற்றுப்புற கொம்பு பகுதியில் தான் என்ன இருக்குது? மோட்டார் நியூரானுடைய செல் பாடி இருக்குது. அதனால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. செக் பண்ணலாமா? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, வயிற்றுப்புற கொம்பு பகுதி அல்லது வென்ட்ரல் ஹார்ன் கிரே மேட்டரில் இருக்குது. ரைட். ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இது என்னது? இது வென்ட்ரல் ஹார்ன். இந்த வென்ட்ரல் ஹார்னில் தான் என்ன இருக்கும்? மோட்டார் நியூரானுடைய செல் பாடி இங்கே தான் இருக்கும். சரியா? அதனால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் APMT 1999 கேட்டுக்கிறாங்க. மனிதனில் காணப்படும் எளிய அனிச்சை செயல் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் மோனோசினாப்டிக்கில் 4 காம்பனன்ட் தான் இருந்தது. டைசினாப்டிக்னா 5 காம்பனன்ட் இருக்கும்.
அப்போ எது எளிய அனிச்சை செயல் நம்ம அப்போவே பார்த்தோம், மோனோசினாப்டிக் தான் எளிய அனிச்சை செயலுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம். ஸோ அதனால் பைசினாப்டிக்கோ ட்ரைசினாப்டிக்கோ பாலிசினாப்டிக்கோ எளிய அனிச்சை செயல் இருக்க முடியாது. ஏன்னா இதில் 4 காம்பனன்ட் தான் இருக்குது, ஒரு சினாப்ஸ் தான் இருக்குது. அதனால் சரியான விடை நமக்கு மோனோசினாப்டிக் தான். செக் பண்ணலாமா? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ மோனோசினாப்டிக். ஸோ நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஸோ இது காம்பனன்ட் 1, காம்பனன்ட் 2, காம்பனன்ட் 3, காம்பனன்ட் 4, ஒரே ஒரு சினாப்ஸ். அதனால் இது எளிய அனிச்சை செயலுக்கு எக்ஸாம்பிள். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரைட். அடுத்த கொஸ்டின் எய்ம்ஸ் 2008 கேட்டுக்கிறாங்க. எளிய அனிச்சை செயலுக்கான ஒரு பொது எடுத்துக்காட்டு. அகெயின் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் கேட்குறாங்க, படித்து பார்க்கலாம். ஒருவருடன் பேசிக்கொண்டே ஷூவை பார்க்காமல் ஷூ நாடாவை கட்டுவது, இது கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். இது பழக்கப்படுத்துறதுனால வர்றது, அதனால் அது கிடையாது. நமக்கு பிடித்த உணவை பார்க்கும்போது நாவில் உமிழ்நீர் சுரப்பது, இதுவும் எளிய அனிச்சை செயல் தான். அப்படியே வச்சுக்கும் இந்த ஆன்சரை. இருளான சூழலில் தடுமாறாமல் படிக்கட்டில் ஏறுதல், இதுவும் நம்ம பழக்கப்படுத்தினால ஏறுது. அந்த படிக்கட்டு நமக்கு பழக்கப்பட்டிருந்தால் நம்ம அதை ஏற முடியும், பழக்கப்படலைன்னா என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது. அதனால் இது தவறு. சரியா? ரைட். அதிக ஒளி திடீரென கண்களில் படும்போது கண்களை மூடுதல், இதுவும் கரெக்டு. ரெண்டும் கரெக்டு. பட் பெஸ்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அதனால் ஆப்ஷன் பியை நம்ம ஒமிட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் பெஸ்ட் ஆன்சர். செக் பண்ணலாமா? ஸோ சரியான விட ஆப்ஷன் டி, அதிக ஒளி திடீரென கண்களில் படும்போது கண்களை மூடுதல். ஏன்னா இந்த உணவு என்ன பண்ண முடியும், நம்ம அதை கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸாக மாற்ற முடியும். சரியா? ஆனால் இதை என்ன பண்ண முடியாது, நம்ம கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸாக மாற்ற முடியாது. அதனால் பெஸ்ட் ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் டி தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்ன, அதில் ஈடுபடக்கூடிய உட்கூறுகள் என்ன, அது எப்படி நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கை உருவாக்குது, தென் அனிச்சை செயல்களுடைய வகைகள், அதெல்லாம் பார்த்தோம். இந்த பாடப்பகுதி தொடர்பாக போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள், விடைகள், அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னொரு நல்ல தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.